ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். போகலாமா? ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுடுறேன். ஒரு ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆனியனை போட்டு வதக்கிடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கின உடனே 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறதையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்குறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சம் முந்திரி, சோம்பு எடுத்து நல்லா அரைச்சி வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்து கலந்து விடுறேன். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டேன்னா நல்லா வாசனையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.